ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம், நாமும் முழுமதியாக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வெக்கேஷன் வீடியோ தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் போட்டுட்டு இருந்தேன் நடுவில். அடுத்தது இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஏர் இண்டியா சம்பவம். எனக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கே முடியல, அவ்வளோ பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஹைதராபாத்லேருந்து இன்றைக்கி கிளம்புறோம், சேலம் கிளம்புறோம். ஹைதராபாத் டு சேலம் ஒரு குட்டி ஏர்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். இது ஃபுல்லாகவே ஃப்ளைட் ஜேர்னி அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அதனால தான் என்னால் அப்படியே பார்க்கும்போது எடுத்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ ஒரு கனவோட, எவ்வளோ ஒரு ஆசையோடு கிளம்பியிருப்பாங்க. அவ்வளவும் தீயில கருகி சாம்பல் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சார்மினார் போயிருந்திருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் நாங்கள் கிளம்பிட்டோம், பேக் டு ஹோம் கிளம்புனோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. வரும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பர் இது கிடைக்கல, பர்த்து லோயர் பர்த் எங்களுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு நாங்களும் லோயர் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் என்னென்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு காம்போனண்ட்டில் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களும் சீனியர் சிட்டிசனாக வந்தாங்க. இப்போது அப்பா அம்மாவுக்கு நான் கேட்கும்போது அவங்களும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க, அவங்களும் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாங்க. அவங்கள போய் நம்ம அப்பர் பர்த் போக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா ரிட்டன் ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு நாங்கள் கோயம்புத்தூர் செக் பண்ணோம். கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அப்போ தான் ஒருத்தங்க சொன்னாங்க எங்களுக்கு, சேலம் செக் பண்ணி பாருங்கள், சேலமில் ரொம்ப சீப்பாக இருக்குது, ஏர்போர்ட் குட்டி ஏர்போர்ட் தான், உங்களுக்கு நல்லாயிருக்கு ஃப்ளைட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சேலம் பார்த்தப்போ சேலம் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே சேலம் புக் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடே ப்ரேயர் டைம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே ஹோட்டல்ஸ் ஓப்பன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் நாங்கள் ரொம்ப நேரம் ஹோட்டலுக்காக சர்ச் பண்ணோம். எங்கேயுமே எங்களுக்கு ஹோட்டலே இல்லை. ப்ரேயர் டைம் முடியாமல் அவங்க எங்கேயுமே ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அது எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிது, அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட் போய் அங்கேருந்து நம்ம சேலம் ஏர்போர்ட் போக போகிறோம். Shirin, show your keychain. Cabin की बत्तियां धीमी की जाए. Request your attention please as we prepare for departure. Please open the window shades, close your tray table and fasten your seat belt. The cabin lights will be dimmed for takeoff and landing. Please use the light in the panel above should you wish to read. कप्तान शशांक बेस्ट और सह कप्तान रेखा सजवन के साथ 1000 फीट की ऊंचाई पर उड़ान भरेंगे। मीनल और मिस सोनामाश के मुख्य कर्मदल हम हिंदी और अंग्रेजी बोल सकते हैं। हम आपकी सुरक्षा से लेकर फर्स्ट एड तक इस विमान में आपकी देखभाल करेंगे। आपकी सेवा में हम उपस्थित हैं। हमें बेहद खुशी है कि हम आपको हमारे देश के साथ जोड़ सके। प्रस्तुत है आपके लिए इंडिया बाय इंडिगो। धन्यवाद।
37919. Salem is 1 hour and 30 minutes away. We will be soaring thousands of feet above the clouds. Our aviators today are Captain Sashank Bist and First Officer Rekha Sajwan. Meenal and I Sonam, the lead cabin attendant, speaks English and Hindi. We are first aid specialists, homemaker, globetrotters and born leaders. आपकी सुरक्षा सबसे महत्वपूर्ण है।
check the seat pocket for any personal belongings. Do remain seated until the aircraft comes to a complete stop and the seat belt sign is switched off. Please. சேலம் ஏர்போர்ட் வந்தாச்சு. சேலம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே நடந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நோ ரன்வே பஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நியர்பையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம நடந்து போயிடணும். நம்மளோட லக்கேஜை அப்புறம் அவங்க பின்னாடியே எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே பெல்ட்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் ஏர்போர்ட்டே. ஸோ அவங்களே வந்து ட்ராலியில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க நம்மளோட லக்கேஜஸை. இது டொமஸ்டிக் தானே. லக்கேஜஸை இப்படி அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து திருப்பூருக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரெயினில் திருப்பூர் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போன வெக்கேஷனில் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.